ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै ऋकारस्थन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच ज्ञेयं यत्तत् प्रवक्ष्यामि यज्ञात्वामृतमश्नुते अनादिमत्परं ब्रह्म न सत्तन्नासदुच्यते। ज्ञेयं यत् எது தெரிந்து கொள்ள வேண்டியது. ஞேயம் திரிபுட்டினா மூன்றாக இருக்கின்ற விஷயங்கள் ஞாதா ஞானம் ஞேயம். உலக அனுபவமானது இந்த மூணா பிரிஞ்சிருக்கு. தெரிந்து கொள்கின்றவன், தெரிந்து கொள்ளப்படுகின்றது பொருள், தெரிந்து கொள்ளுதல். இது இந்த மூணு சேர்ந்ததுதான் உலகம். இது மூணுத்துக்குள்ள அடங்கிடுறது. காரியம் கூட ஞானத்துல அடங்குமானா அடங்கும். இந்த காரியத்தை நான் செய்கிறேன், அந்த செய்தல் அதுவும் ஞேயமாக தான் இருக்கு. தெரிந்து கொள்ளப்படுகிறது, காரியம் நடப்பது தெரிந்து கொள்ளப்படுகிறது. தெரிந்து கொள்கின்றவன், தெரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளப்படும் பொருள். ஞாதிரு ஞான ஞேய பேதம்னு சொல்றது. இந்த ஞானம் அப்படிங்கிற பதத்தினால பொதுவாக அவச்சேதகம் பரிச்சேதகமாக தான் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளப்படுறது. என்னன்னா, இது பசுமாடு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அதனுடைய தாட அந்த சாஸ்னாதிமத்துவம் அப்படிங்கிற ஒரு குணத்தினால பசுவானது மற்ற மிருகங்களுக்கு வேறாக தெரிந்து கொள்ளப்படுகிறது. அப்போ அந்த எதனால் தெரிந்து கொள்ளப்படுகிறதோ அதற்கு ஞானம்னு பேர். அனேன ஞாயத்தே, எந்த கரணத்தினால், எந்த விதமான ஒரு லிங்கத்தினால் ஒரு பொருள் தெரிந்து கொள்ளப்படுகிறதோ அதை ஞானம்னு சொல்றோம். அது இந்திரியங்கள்னால தெரிந்து கொள்ளப்படுகிறது, இல்ல இந்த லட்சண வார்த்தையினால தெரிந்து கொள்ளப்படுகிறது, எல்லாமே ஞானம். ஆனா அது பரிச்சேதகமாக தான் ஒழுத்த மற்றவற்றிலிருந்து வேறுபடுத்தி காண்பிப்பதால் அந்த பொருள் பற்றிய அறிவு நமக்கு ஏற்படுகிறது. மற்ற எதுலையும் இது இருக்கக்கூடாது. இது சொல்ற ஒரு இந்த டெஃபினேஷன்னா அதான் அர்த்தம்.
அதிவியாப்தி, அவ்வியாப்தி இதெல்லாம் இருக்கப்படாது. பசுமாட்டினுடைய லட்சணம் இதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது எரும மாட்டுக்கு பொருந்தப்படாது. பொருந்திடுச்சுன்னா அது அதிவியாப்தி ஆயிடும். பசுமாட்டிலேயே எல்லா பசுமாட்டுக்கும் அது பொருந்தலைன்னா அது அவ்வியாப்தி ஆயிடும். இந்த மாதிரிலாம் இருக்கு. லட்சணம் வந்து எப்படி சொல்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ஃபைனலி பரிச்சேதகமாக இருக்கும் பொழுதுதான் ஒண்ணு ஞானமாக இருக்க முடியும். அப்படிங்கிற பொழுது பரிச்சேதகம்னா பிரிச்சு காண்பிக்கின்ற தன்மை. ஆனா அந்த மாதிரி காண்பிக்கின்றத பத்தியே இல்லையே. இதுல சொன்ன நீ அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ராஜ்யம் எல்லாம் ஒரு ஆத்ம விஷயத்தையோ எந்த ஒரு விஷயத்தையோ பிரிச்சு காண்பிக்கின்ற ஒரு லட்சண வாக்கியமா இல்லையா? மானித்துவம்ன்றது ஏதோ ஒரு குணம் தானே, அது எப்படி ஞானமாகும் அப்படிங்கிற கேள்வி வந்தது போது சொன்னார், இல்லப்பா அது ஞானம் ஏற்படுறதுக்கு அதுக்கு சககாரியாக இருக்கு, துணையாக இருக்கு. ஏன்னா இந்த ஞானம் வந்து வெறும் புத்தி பிரகாசம் இருந்தா மட்டும் போராது. நான் ஏற்கனவே இதை பத்தி பேசினேன். அகங்காரத்தை வந்து நீக்கக்கூடியது இந்த ஞானம்ங்கிற பொழுது அந்த அகங்காரத்துல இருக்கிற லோடு இருக்கே அது குறையணும். அகங்காரத்துல நான் எவ்வளோத்தை ஏத்தி வச்சிருக்கணும், சோபனாத்தியாசம் இருக்கு, எவ்வளவு அத்தியஸ்தமான விஷயங்கள், அதுக்கு மேல வெறும் அகங்காரம் மட்டும் இல்ல, அகங்காரம் கனத்து போயிருக்கு. ஏகப்பட்ட விஷயத்த லோட் பண்ணி வச்சிருக்கோம். அது மேல லக்கேஜ், இந்த டிராவல்ஸ் பஸ்ல ஏறினோம்னா ஏகப்பட்ட லக்கேஜ் மேல இருக்கும். ஆட்டமா ஆடும் சமயம். அந்த காலத்துலாம் தகரடப்பா பஸ் மேல பார்த்தா அத்தனை இருக்கும், அவ்வளோ லோடு. பஸ்ஸே லொடலொடன்னு ஆடிட்டு இருக்கும். அதுக்கு மேல பார்த்தா எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா ஏத்தி ஒரு இடத்துலயா நிறுத்தி மூட்டையை ஏத்தி பின்னாடில இருந்து பார்த்தா அது எப்படா சாய போறதுன்னு இருக்கும். அது மாதிரிதான் நம்ம அகங்காரம் இருக்கே, இதுவே அடிப்படையிலேயே ரொம்ப லொடலொடன்னு ஆடுற அகங்காரம். இதுக்கு மேல ஏகப்பட்ட விஷயங்கள், நான் இப்படி அப்படி, எனக்கு இந்த துக்கம், அந்த இதுவாச்சு எதுவாச்சு, அன்னைக்கு அது நடந்து இது நடந்து, 1000 விஷயம் அத்தியஸ்தமா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணி ஒரு லைட்டான அகங்காரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஞானம் வந்து அங்க வந்து ஒர்க் ஆகும். இல்லைன்னா அங்க ஞானத்திற்கு பிரவேசமே கிடையாது. அதனாலதான் வந்து ஓரளவுக்கு பரிபக்குவம் ஆபாதத்தமாக ஒரு பரிபக்குவம் வர்றவாளுக்கு தான் வேதாந்தத்தையே சொல்லணும்னு இருக்கு சாஸ்திரம். இவனே ஏதோ ஒரு இதை பிடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். நான் சொன்ன மாதிரி அவ்வளவு லோடு இருக்கு. அதை தாண்டி போறதுக்கு இவன் வந்து சகுனமான விஷயங்களை பிடிச்சுண்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில வாழ்க்கை நடத்தின்னு இருக்கான். அவன்கிட்ட போய் எல்லாம் பிரம்மந்தான் சொன்னா என்ன ஆகும்? பிடிச்சிட்டு இருக்கிற கம்பியும் விட சொன்னா எப்படி விடுவான் அவன்? அவனே நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்கான்ற பொழுது அது நம்ம சொல்ல முடியாது. அதனால இங்க என்னன்னா, இந்த எந்த சககாரி காரணம்னு சொன்னாரே, இதெல்லாம் தான் அந்த லோட வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா இறக்கி வைக்கிறது. அந்த சைக்கலாஜிக்கல் என்ன சொல்றது, சைக்கலாஜிக்கல் பேலன்ஸை கிரியேட் பண்றது. அப்படிங்கிறதுனாலதான் ரெண்டுத்தையுமே கீதை முழுக்க பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திர, பிரம்ம வித்யா யோக சாஸ்திர. இந்த யோக சாஸ்திரம்ங்கிறது என்னன்னா, இந்த ஜீவாத்மா இருக்கே அது இத்தனை பிரச்சனைகளோட தானே நான்றது இருக்கு. எவ்வளோ ஐடென்டிட்டிஸ், அந்த ஒரு ஐடென்டிட்டிலையும் எத்தனை பிரச்சனை. அதுதான் இங்க அமானித்துவம், அதம்பித்துவம் இதெல்லாம் வரிசையா சொன்னார். மானித்துவம்ன்றதே என்ன நான் ஏத்துக்க முடியலங்கிறதுனால மற்றவர்கள்ட்ட என்னை பற்றிய ஏற்புடைமைய எதிர்பார்க்கிறேன். நானே என்னை ஏத்துக்க முடியல, அதனால இந்த விஷயத்த நான் சொல்லி அவன் என்னை ஏத்துக்கணும், என்னை புகழணும், நான் இதை பண்ணிட்டேனாக்கும், அதை வெட்டி சாச்சிட்டேனாக்கும் அப்படின்னு ஏன் சொல்றான்னா, தான் ஒத்துக்க முடியல. அந்த நான் அக்செப்டபிலிட்டி அது ஒரு தோஷம். இது எல்லாருக்கும் இருக்கிறது தான் அது. அப்போ செல்ஃப் நான் அக்செப்டபிலிட்டின்றத வந்து ஓவர் கம் பண்றதுக்காக என்ன பண்றோம்? யாராவது நம்மள ஏத்துப்பானான்னு பாக்குறோம். இந்த ஒரு சினிமாவில் வருமே, நீ கேள அந்த கதை தான். நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் ஏதோ ஒன்று தேடி கண்டுபிடிச்சு
அதை வந்து நான் பண்ணி சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு இது ஏன் நம்ம சொல்றோம்? எல்லாருக்கும் இருக்கிற குணம் தான். ஏன்னா நானே என்ன என்னால ஒத்துக்க முடியல. அப்போ அந்த ஏற்புடைமையை மற்றவர்கள்ட்ட தேடுறேன். ஏன் அது எல்லாமே ஐடென்டிட்டி பேஸ்ட். நான் வியாக்கரணத்துல எப்படி பண்ணி காமிச்சேன் பாரு, இல்ல நான் வந்து கிரிக்கெட் அன்னைக்கு எப்படி விளையாடினேன் பாரு, இல்ல நான் எப்படி சம்பாதிச்சிருக்கேன் பாரு, இப்படி 4 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன் பாரு. இது மாதிரி ஒண்ணு ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஐடென்டிட்டியில நான் ஏதோ சாதிச்சிட்டேன். இதெல்லாம் என்னன்னா அந்த அமானித்துவம்ங்கிற ஒரு தோஷம் நமக்கு இருக்கிறதுனால அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்ன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த மாதிரி குணங்கள்லாம் நேரடியா ஞானம் ஆகலைன்னாலும் ஞானத்திற்கு சககாரி காரணமாக ஆகிறது. சககாரினா ஒத்தாசை பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு. அதனால சரி, இதெல்லாம் ஞானம் ஆயிடுத்து. அப்ப இந்த ஞானத்திற்கு சககாரியா இருக்கிறதுனால ஞானம் ஆயிடுத்து. ரைட்டு. எது ஞேயம்? இந்த ஞானத்தினால நீ என்னத்தை தெரிஞ்சுக்க போற அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம் ஞேயம் எது தத் பிரவக்ஷ்யாமி. இப்ப உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அப்படி ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா ந சத்து தன்னாசதுச்சதேன்னு சொல்றாரு. அதை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் சங்கரர் கேட்கிறார், இது என்னடா அது, வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சு கடைசியில இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு. என்ன பறிக்கிற பந்தேன பெருசா இன்னும் சொல்ல வந்தா கடைசியில ஒண்ணும் இல்லாம சொல்றிய அப்படின்னு கேள்வி கேட்கப்படுறாரு. எது தத்து பிரவக்ஷாமி, நான் உனக்கு சொல்றேன் எது ஞேயம். அதை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்னா யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே, அமிர்தத்துவ நிலையை நீ அடைவாய் அதை தெரிந்து கொள்வதால். இந்த ஞேயம்ங்கிறது 2 விதமாக பார்க்கலாம். தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய பொருள், அந்த பொருளை சொல்றதுக்கு என்ன ஞேயம்ங்கிறது. இந்த துணி இருக்கு, நான் ஞாதா, என்னுடைய பார்வைங்கிறது ஞானம், இந்த துணிங்கிறது ஞேயம். அந்த அர்த்தத்துல ஞேயம் வரலாம். இன்னொன்னு எதுன்னா வாழ்க்கையில் எதில் முக்கியமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறதையும் ஞேயம்னு சொல்லலாம். எதை நீ தெரிஞ்சுக்கணும், மத்ததெல்லாம் தெரிஞ்சுட்டாலும் எதையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஒண்ணுத்தை பத்தி எதை பத்தியுமே நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியாது இந்த ஒண்ணுத்தை தவிர. இது துணின்னு தெரிஞ்சுட்டதான் நினைக்கிறோம். அப்புறம் 4 கேள்வி கேட்டா இது துணியே இல்லைன்னு ஆறுது. இது தாமரைன்னு தெரிஞ்சுக்கிறோம். 2 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டா அது தாமரைன்னா தாமரைன்னு ஒண்ணு இல்லையே, என்னன்னா என்னன்னு புரிய மாட்டேன்றது. அது தோண்ட 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 வேற என்னவோ சொல்றான். சயின்டிஸ்டே வந்து பார்ட்டிகிள்றான், எனர்ஜிங்கிறான், இருக்குங்கிறான், இல்லைங்கிறான், அன்சர்டனிட்டின்றான். நம்ம விசாரம் பண்ணாலும் எதை பத்தியும் ஒரு தீர்மானத்துக்கு வரவே முடியல உலகத்துல இருக்கிற விஷயங்களை பத்தி. அப்ப அதெல்லாம் ஞேயம்னா தெரிந்து ஏதோ தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். தீர்மானமா இதுதான் ஃபைனலா தெரிஞ்சுக்க முடியல. தெரிஞ்சுக்கிறதுக்கு அது இடமும் கொடுக்காது. ஏன்னா அதான் மாயை. ஒரே ஒரு வஸ்து மட்டும்தான் நீ தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சின்றதுக்கு அப்புறமும் கடைசி வரைக்கும் அந்த ஞானம் அதுவாகவே இருக்கும். அந்த வஸ்து ஞானம் தான் பிரம்ம ஞானம். அது மாறவே போறதில்ல. அதுக்கப்புறம் என்னன்ற கேள்விக்கும் அங்க இடம் இல்லாம போயிடுறது. அதனால்தான் பரம் பிரம்ம, பரமாத்மா, பரமசத்தியம் அப்படின்னு வார்த்தையெல்லாம். பரமம்னா என்னன்னா கடைசின்னு அர்த்தம். அதை தாண்டினது இல்லைன்னு. அதனால அது ஒண்ணுதான் ஞேயம். அது ஒண்ணுதான் நீ உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள முடியாது. மத்ததெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட அது ஒரு இடத்துல ஒண்ணு நிலைப்படுத்தாது. அப்படி இருக்கிறதான ஞேயத்தை நான் உனக்கு சொல்றேன். அது எதனால நீ அதை தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கிறதுனால அமிர்தமஷ்ணுதே, நீ மிருத்யு இல்லாத தன்மை, சம்சாரம் இல்லாத தன்மை, மாறுதல் இல்லாத தன்மை, தேய்வு இல்லாத தன்மை, சோர்வு இல்லாத தன்மை, காலத்திற்கு அடிப்படாத தன்மை, இதெல்லாம் நீ அடைவாய். காலத்திற்கே ஆட்படாத அமிர்தத்துவம்னா அதான் அர்த்தம். காலத்திற்கு உட்படாதவனா ஸ்வரூபத்தை அடையற நீ. அது என்னன்னா அனாதிமத் பரம் பிரம்ம. அதுக்கு அனாதியாகவும்
பரமாகவும் இருக்கின்ற பிரம்ம. இப்ப சொன்னனே பரம். பரம்னா எல்லாத்திற்கும் ஆதாரமாக அதை கடந்து ஒன்று இல்லை அப்படிங்கிற தன்மையோடு கூடியது. பிரம்ம அப்படின்னா இருப்பதிலேயே பெரிதானது. அதை காட்டிலும் என்ன பெரியது இல்லை, அதை காட்டிலும் வேறொன்று இல்லை. இது பரம்ங்கிறது உள்ள போறது, பிரம்மன்றது வெளியில போறது. அதாவது ஒண்ணு வந்து என்ன சொல்றது, ஃபவுண்டேஷன். பரம் அப்படிங்கிறது ஆதாரம். பிரம்மன்னு சொல்லும்போது அது ஆதேயத்தை காமிக்குது இல்ல, இருக்கிறதுலயே போயிட்டே இருந்தா எங்க போனாலும் பிரம்மன் தான் இருக்கு. அது அதனால இது ஃபவுண்டேஷன், அது வந்து எக்ஸ்டர்னல்னு சும்மா ஒரு டிஃபரன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பரம் ச பிரம்ம ச அப்படின்னு எடுத்துக்கலாம். பரம் பிரம்ம, ஏகப்பட்ட பிரம்ம இருந்து இது பரம் பிரம்ம அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பிரம்மமும் தெரியலையே. இல்ல இது பெருசா இருக்கு, பெருசா இருக்குன்னா வேதங்கள் பெருசா இருக்கு, ஆகாசம் பெருசா இருக்கு. இந்த மாதிரி பெருசா இருக்கின்றவைகளில் இருக்கிறதுலயே பெருசா இருக்கிற பரம்பிரம்மன்னு எடுத்துக்கலாம். ஆனா பிரம்மன்ற பதமே இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்றதுனால இங்க பரமும் அதுதான், பிரம்மமும் அதுதான். அது மட்டும் இல்லாம அனாதி, அனாதிமத்து, காலத்திற்கு அப்பாற்பட்டு நிற்பது, பொருள்களுக்கு ஆதாரமாக இருப்பது, தேசத்திற்கு ஸ்பேஷியலி அன்லிமிட்டடாக இருக்கிறது. இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? சச்சிதானந்தம், அனந்தத்துவம் பிரம்ம சொல்றது, சத்வம்ன்றது பரதத்தை சொல்றது, சேதனத்துவம் காலத்துல அனாதியாக இருக்கிறதுனால அதனால சைதன்யமாக இருக்கிறதுங்கிறதாலையும் அனாதி மத் பரம் பிரம்ம, அனாதிமத் பரம்பிரம்ம அப்படிதானே பிரிக்கிறார். ந சத்து ந அசத்தது உச்சதே. அதை சத்துன்னு சொல்ல முடியாதுடா, அசத்துன்னு சொல்ல முடியாது. பாப்போம் பாஷ்யத்துல அதை பத்தி பேசுறார். ஞேயம் ஞாத்தவ்யம், தெரிந்து கொள்ள வேண்டியது எது, தத் பிரவக்ஷியாமி, அதை நான் சொல்றேன் கேட்டுக்கோ. பிரவக்ஷியாமிக்கு அர்த்தம் சொல்றார் பாஷிக்காரர். பிரகர்ஷேன யதாவத் வக்ஷியாமி. பிரவக்ஷியாமினா பிரகர்ஷேன வக்ஷியாமி. பிரகர்ஷேனங்கிறது இந்த இடத்துல வந்து யதாவத்து, எப்படி இருக்கோ அப்படி சொல்றேன், விஸ்தாரமா சொல்றேன்னு அர்த்தம் இல்ல. பிரகர்ஷேன அந்த அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா இங்க பாஷிகாரர் யதாவத் வக்ஷியாமி, பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது எது எப்படி இருக்கோ அதை சொல்றேன்பா. நான் உயர்வாலாம் இதை சொல்லிடல, எல்லாத்தோடையும் பெருசு அப்படின்னா சில பேர் வந்து சும்மா ஒரு இதுக்காக சொல்றது, என்ன சொல்றது, ஒன்னத்தை உயர்த்தி காண்பிக்கிறதுக்காக. அவனோட புகழ் இருக்கே அப்பா, அது வந்து அளவிற்கு கிடைக்க முடியாத புகழ். ஈஸ்வரனை பத்தி சொன்னா ரைட்டு, எவனோ லௌகிகவாதியை பத்தி அப்படி சொன்னா என்ன, சும்மா ஏத்தி சொல்றது. என்ன புகழ், எல்லா புகழும் காலத்தினால அழிய போறது. என்ன ஒரு காலத்துல புகழோட இருந்தவன்லாம் இன்னைக்கு அவனை பத்தி பேர் ஹிஸ்டரி புக்ல கூட இல்ல, இருந்தாலும் எடுத்துடணும்ன்றானுங்க. அதனால புகழ் காலத்தோட காலத்துல அழியறது தானே. புகழ்லாம் என்ன புகழ், அதுக்கு அனுகூலமான ஒரு ஒரு உலக சிச்சுவேஷன் வரும்போது அந்த புகழ் நிற்கும், பிரதிகூலமா வந்ததுன்னா போயிட போகுது. ஆனா சொல்லும் பொழுது என்ன, அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு புகழ், அது என்ன உயர்வு நிவர்ச்சி தான். அந்த மாதிரி சொல்லலப்பா. பிரகர்ஷேனா இங்க வந்து யதாவத்து தான், எப்படி இருக்கோ அது சுவாபாவிகமாகவே அது பெரிய விஷயம். நான் யதாவத்தா அதை சொல்றேன். கிம் பலம், அது சொல்றதுனால என்ன உனக்கு பலன், இது பிரரோச்சனேன ஸ்ரோத்துஹு அபிமுகீகரணாய ஆக. அதனுடைய பலன், பலன்னு சொல்லும் பொழுது கேட்கிறவனுக்கு தான் உத்தேசித்து தான் பலன். இங்க பாஷிகாரர் சொல்றார் ஸ்ரோத்துஹு அபிமுகீகரணாய, கேட்கிறவனை வந்து இன்னும் கவனத்தை அதிகப்படுத்துறதுக்காக இதை சொல்றதா சொல்றார். ஏன்னா பலன்றதே கேட்கிறவனை உத்தேசித்து தானே. பிரம்மத்தினுடைய பலன் யாரு, அதாவது ரொம்ப அசாந்தியோட இருக்கான் ஒருத்தன், அவனுக்கு பிரம்ம பலன் ரொம்ப அதீதமா, ஆஹா அமிர்தமா, இந்த பிரச்சனையே இருக்காதா பிரம்மத்துல, பிரம்மம் கிடைச்சிடுச்சுன்னா அப்படியே என்னோட இந்த கஷ்டம்லாம் போயிடுமா. யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும் அந்த இது, யாருக்கு அதிக கஷ்டம் இருக்கோ அவனுக்கு அப்படி இருக்கும். மீடியம் கஷ்டமா இருக்கவன் என்ன சொல்லுவான், ஓ அப்படியா சரி. ஏற்கனவே ஓரளவு சந்தோஷமா இருக்கவன்ட்டு போய் சொன்னா அவன் என்ன சொல்லுவான், ரைட்டு அதான் அதான் இன்னும் கொஞ்சம் தேவைதான். அதாவது என்னன்னா, அதனால ஸ்ரோதாரத்தின கேட்கிறவனை பொறுத்துதான் வந்து நீ கொடுக்கிற பலனுக்கு ஒரு வேல்யூ. எல்லாருக்கும் இப்போ சாப்பாடு ரொம்ப பிடிக்கிற ஒருத்தன்ட்ட போய் நீ வந்து சொன்னேன்னா, என்ன முரளி ஸ்வீட்ஸ், இந்த இது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல வந்து சம்சம் நல்லா இருக்கும்னா, ஸ்வீட் பிடிக்கிறவனுக்கு அது பெரிய பலன் இல்லையா.
ஸ்வீட்டே பிடிக்காது டயபெட்டிஸ்காரனுக்கு அது என்ன பிரயோஜனம்? அதனால கேட்கிறவனை பொறுத்துன்றதுனால இங்க ஸ்ரோதுகு அபிமுகீகரணாய, கேட்கிறவன் முக்காவாசி பேர் என்ன அமிர்தத்துவத்தை வேண்டாம். அமிர்தத்துவம்னு ஒன்னே கிடையாது. எப்ப இருக்குன்னா, நீ பத்தனா இருந்தா தானே அமிர்தத்துவம். உனக்கு மிருத்யு இருந்தா தானே அமிர்தத்துவம். நீ மிருத்யு இருக்கிறதா நினைச்சுக்கிறதுனால இங்க அது ஒரு பெரிய விஷயமா உனக்கு ஆகிறது. ஏன்னா நீ அதை தேடுற. நீ அதை தேடுறேங்கிறதுனால அது பிரம்மத்துல இருக்குன்னு நம்ம சொல்றோம். இருக்குன்னா இருக்கு. ஏன் உன்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து அது இருக்கு. அதுகிட்ட அமிர்தத்துவமாவது ஒண்ணாது. அது பாட்டு சொஸ்வரூபமா இருந்துட்டே இருக்கு என்னைக்குமே. மிருத்தத்துவம்னு ஒண்ணுத்தையே அது பார்க்கலையே. பார்த்தாதானே அது அமிர்தம்னு சொல்ல முடியும். அதனால ஸ்ரோதுகு அபிமுகீகரணாயன்னு சொல்லிட்டாரு இங்க. கேட்கிறவனுடைய இன்டென்ஷனுக்காக இது சொல்லப்பட்டது. அவ்வளவுதான். யத் ஞேயம் ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே அமிர்தத்வம் அஷ்ணுதே அமிர்தமஷ்ணுதேவ பாஷிகாரர் அமிர்தத்வமஷ்ணுதே மரணமற்ற தன்மையை அடைவாய். புனஹா ந மிரியதே இத்யர்த்தஹ. இந்த சம்சாரத்துல போய் விழமாட்டேன். அனாதிமத் இதை பார்த்தோன்னே கொஞ்சம் அனாதிமத் பரம் ஆதிஹி அஸ்ய அஸ்தி இதி ஆதிமத். எதுக்கு ஆதி இருக்கோ அது ஆதிமத். தனவான் அந்த மாதிரி அதான் மத்துப்பு சேர்க்கிறது. என்ன தமிழ்ல கூட சொல்றோம்ல, அவன் பெரிய தனவான் சீமான் அந்த மாதிரி வார்த்தைலாம் இருக்கும் இல்லையோ. ஸ்ரீமான் தான் சீமான். ஸ்ரீனா செல்வம், செல்வம் உடையவன். ஸ்ரீ இல்ல ஸ்ரீயாகிய மகாலட்சுமி வச்சிருக்கிற மகாவிஷ்ணுக்கு ஸ்ரீமான். அதுதானே இவன் சீமான்னு வச்சுட்டு இருக்கான். சீமான்னு ஒன்னும் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதா தெரியல. ஸ்ரீமான் ஆதிஹி அஸ்ய அஸ்தி இது ஆதிமத். அதுக்காக சொன்னேன் ஆதிமத். ஆதி உடையவன். உடையது எது? எல்லா பொருள்களும். ஆனா இந்த பொருள் இருக்கே இது ந ஆதிமத்து. இதுக்கு ஆதியே கிடையாது. அதனால அனாதிமத். அது எதுன்னா பரம் நிரதிசயம் பிரம்ம ஞேயம் இது பிரகிருத்தம். பரம்னாலே நிரதிசயம். நான் தான் முதல்ல சொன்னேன். இதை தாண்டி ஒண்ணு இல்லைன்னா அது பரம். இதுதான் ஆதாரம். நீ தோண்டிண்டே போனேன்னா கடைசியில என்ன கிடைக்கிறதோ அது பரம். அதனாலதான் விபூதிய சொல்றோம். பரம் நிரதிசயம். எரிச்சுட்டே போனேன்னா பஸ்மம், வெள்ள பஸ்மத்துக்கு கீழே வேற ஒண்ணும் இல்லை. அதனால தோண்டிண்டே போனேன்னா பிரம்மத்துக்கு கீழே ஒண்ணும் இல்லை. அதுக்கு எல்லாத்தினுடைய ஆதாரம் சர்வாதாரமா இருக்கிறதுனால அப்பேற்பட்ட பிரம்மன் தான் ஞேயம். அப்போ இதுல ஒரு வியாக்கரண விஷயம் வந்ததுன்னு பார்த்தோம். அனாதி மத்பரம்ங்கிறத சுவாபாவிகமா அனாதி மத்பரம்னு பிரிச்சாதானே நல்லது அப்படின்னு ஒருத்தன் சொல்றானா. சில பேர் அந்த காலத்துல ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதுற காலத்துல இப்படி பிரிச்சு சொல்றா. இன்ஃபேக்ட் நான் இப்ப படிச்சிருந்தேங்க கீழே வெள்ளங்கொண்டா இதுல ராமானுஜரே அப்படிதான் எடுத்துக்கிறார். மத்பரம் அனாதி மத்பரம். அதாவது ஆச்சாரியாளுக்கு பின்னாடி வந்தவாளும் சில பேர் இப்படி எடுக்கிறான். அதுக்கு என்ன காரணம் சொல்றான்னா, ஏற்கனவே அனாதின்னு சொல்லும் பொழுதே அர்த்தம் கிடைச்சிடுது. ஏன்னா சமஸ்கிருதத்துல ஆதி இல்லாமையை கொண்டன்னு இந்த கொண்டையை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆதி இல்லாமை அப்படின்னாலே அது ஒரு ஆளை குறிக்கும். பீதாம்பரம் அப்படின்னு சொன்னா பீத்தம் அம்பரம். பீத்தம்னா மஞ்சள், அம்பரம்னா வஸ்திரம். மஞ்ச வஸ்திரம்னா வஸ்திரத்தை குறிக்கலாம். ஆனா மஞ்ச வஸ்திரத்தை சூடி இருக்கிறவனையும் அது குறிக்கலாம். அதுக்குதான் பகுவிரிகின் பேரு. பீத்தம் அம்பரம் எஸ்ய அப்படின்னு சொல்லும் பொழுது மஞ்சள் வஸ்திரத்தை யாரு சூடின்னு இருக்கானோ அவனுக்கே பீதாம்பரஹான்னு பேர். கிருஷ்ணருக்கு பீதாம்பரஹா, விஷ்ணுக்கு பீதாம்பரஹான்னு பேர். திகம்பரஹா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. திக்கே அம்பரம். ஜெயின்ஸ் எல்லாம் ட்ரெஸ் போடாம இருக்கிறவாளுக்கு திகம்பரஹா. நம்ம கூட திகம்பர சன்னியாசின்னு இருக்கிறோம். திக்குன்னா 4 திக்கு, அஷ்ட திக்குன்னு சொல்ற மூலியம். அதுவே அவனுக்கு ஆடையாச்சுன்னா அவனுக்கு திகம்பரன்னு பேர். ஆனா திக்கு ஆடை அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு திகம்பரத்துக்கு. யாருக்கு திக்கு ஆடையோ அப்படின்னா அது பகவரி. அப்ப திகம்பரம்னு சொல்லிட்டா போறோம். திகம்பரவான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சமஸ்கிருதத்துல. அப்ப இங்க அனாதி மத்துன்னு எதுக்காக சொல்லணும்? மத்து வேஸ்ட் தானே, எக்ஸ்ட்ரா தானே. அதனால மத்பரம்னு சேர்த்துட்டோம்னா அனாதியே அதோட அர்த்தத்தை கொடுத்துடுறது. மத்பரம்ங்கிறது என்னுடைய சக்தி கொண்டவனாக இருக்குது இந்த பிரம்மம்.
நான்றது யாருன்னா வாசுதேவனாகிய நான் சக்தி. அதான் அர்த்த விசேஷம் ததர்ஷயந்தி. அகம் வாசுதேவாக்கியா பராசக்தியஸ்ய பிரம்மணா தன்மத்பரம். அனாதிமத் பரம் பிரம்மனா அனாதி பிரம்ம, மத்பரம் பிரம்ம. அந்த மத்துனா என்னை பரமாக கொண்ட, நான்றது என்னன்னா திரிகுணாத்மிகா மாயா சக்தி, இந்த ஈஸ்வர சக்தியாக இருக்கக்கூடிய வாசுதேவ சக்திய பரமாக கொண்ட ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம். அதனால சக்தியோடு இருக்கிறது தான் பிரம்ம. சகுணம் தான் பிரம்ம, நிர்குணத்தை இங்க சொல்லல. அதனால மத்த ஏன் நீ போய் அனாதியில போய் சேர்க்கிற? அப்படி சேர்க்க வேண்டிய சேர்க்க கூடாதுன்னே இருக்கே ரூல். ஏன்னா அனாதிலேயே அர்த்தம் முடிஞ்சு போயிடுதே, மத்த சேர்க்கப்படாது. அதுக்கு சொல்றார் சத்தியமேவம் அபுனருக்தம் சியாத் அர்த்தச்சேத் சம்பவதி. நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். வியாக்கரண விசேஷம் இப்படி இருக்கும் பொழுது இப்படி சொல்றதுதான் கரெக்ட். ஆனா அதுக்கு ஒரு அடிப்படை ஒரு நியதி இருக்கு. என்னன்னா அர்த்தம் வரணுமேப்பா. பகவான் சொல்ல வர்ற விஷயத்துல எதிரும் புதிருமா ஆயிடப்படாது இல்ல. நீ சொல்ற அர்த்தத்தை எடுத்துட்டா ஈஸ்வரன் பகவான் வேற இடத்துல சொல்றதும் இதுவும் எதிர்மறையாயிடக்கூடாது. இங்க அப்படி ஆயிடுறது. ந தூ அர்த்தா சம்பவதி. இங்க அர்த்தம் வரவே இல்லை நீ சொல்றது. ஏன்னா பிரம்மணா சர்வசேஷ பிரதிஷேதேனைவ விஜிஜ்ஞாபயிஷி தத்வாத். இங்க என்ன சொல்ல வர்றார் பகவான்? இதே ஸ்லோகத்துல கடைசியில என்ன சொல்றார்? 4வது பாதத்துல ந சத்தன்னாசதுச்சதே. இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாத வஸ்துன்னு சொல்றார். சக்தியோடு கூடியதுதான் அதுன்னா, அப்ப எப்படி இருக்கு இல்லைன்னு சொல்லாம இருக்கும்போது சக்தி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்போ சேஷ பிரதிஷேதம் தான். அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு குணம் இல்லை, கிரியா இல்லை, எதுவுமே இல்லைங்கிறத சொல்ல வர்ற பகவான் சக்தி இருக்குன்னு எப்படி இங்க சொல்ல முடியும்? சர்வ விசேஷ பிரதிஷேதம் சொல்லும் பொழுது விஜிஜ்ஞாபயிஷிதத்வாத். இங்க வந்து என்ன ஞானத்தை கொடுக்க பார்க்கிறார் பகவான்? எந்த விசேஷமும் இல்லை இருக்கு பிரம்மன்னு சொல்ல முடியாதே. விசிஷ்ட சக்திமத்வ பிரதர்சனம் விசேஷ பிரதிஷேதஸ்ச இதி விப்ரதிஷித்தம். விசேஷங்கள் எதுவும் இல்லாத சுரூபம்ன்றத சொல்றதுக்கு தான் நசத்தன் நாசதுச்சதே விசேஷ பிரதிஷேதா அப்படின்னு சொல்லும் பொழுது விசிஷ்ட சக்தி மத்துவமும் இருக்குன்னு சொன்னேன்னா, விசிஷ்ட சக்தி இருக்கிறது ஒண்ணு எப்படி விசேஷமே இல்லாததாக இருக்க முடியும்? சக்திங்கிறது ஒரு விசேஷம் தானே. அதனால அது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறனால ஈஸ்வரன் பகவான் சொல்றதனுடைய தாத்பரியமே இங்க போயிடுறது. அதனால தஸ்மான் மதுபஹா பகுபிரீஹினா சமானார்த்தத்வே அப்பி பிரயோகா ஸ்லோகபூர்ணார்த்தா. அதனால இந்த மதுப்பு அந்த அனாதிமத் பரம்ங்கிற இடத்துல பரம் சொன்னாலும் ஒண்ணுதான், சொல்லாம விட்டாலும் அது அனாதி ஹீன்றது ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும்னாலும் கூட சமான அர்த்தத்வே அப்பி இங்க எதுக்காக அது பிரயோகம் பண்ணியிருக்காருன்னா ஸ்லோக பூர்ணார்த்தா. சந்தஸ் மீட் பண்றதுக்கு அங்கங்க பார்ட்டிக்கல் இந்த ஏ வேச்ச அந்த மாதிரிலாம் வார்த்தையை போடுறாரோ ஈத்தி, இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஸ்லோக பூர்ணம், சந்தஸ் முடியணும். அதுக்காக சமயத்துல இந்த பார்ட்டிகல்ஸ் யூஸ் ஆகுது. அவ்வளவுதான் இதுக்கு வழியே. இதுல தாத்பரியம் இல்லைன்ட்டார். அமிர்தத்வ பலம் ஞேயம் மயா உச்சதே இது பிரரோஜனேன அபிமுகீகிருத்தியாக நசத் தத் ஞேயம் உச்சதே இது நாபி அசத் ததுச்சதே. அப்போ ந சத்து தத்து ஞேயம். அதை நீ என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னா அது இருப்பதாகவும் இல்லை, நாபி அசத்து. ஆனா ஞேயம் எது தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆனா இல்லாதது அப்படின்னு ஆறுது அர்த்தம். இதுதான் அவன் கேட்கலாம். நனு மகதா பரிகரபந்தேன கண்டவேணோத்ருஷ்ய உத்துஷ்ய ஞேயம் பிரவக்ஷ்யாமீதி அனனுரூபமுக்தம் நசத்தன்னாசதுச்சதே இது. என்னவோ பெருசா நான் வந்து ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமின்னு ஆரம்பிச்சு பகவான் கண்ட வேணும் உத்குஷ்ய கொண்டலை சரி பண்ணிட்டு பாருடா இப்ப நான் சொல்றேன் பார் எதை தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிச்சுட்டு என்ன அதுக்கு ஏதோ பெருசா சொன்னா பரவாயில்ல, நசத்தன் நாசதுச்சதே.
இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது. நானும் ரூபமேவ உக்தம். இல்ல கரெக்டா தான் சொன்னார் பகவான்ங்கிறார் இவர். கதம் எப்படி ஆச்சு அது? சர்வாசு ஹி உபனிஷத்சு ஜ்ஞேயம் பிரம்ம நேதி நேதி அஸ்தூலம் மனனு இத்தியாதி விசேஷ பிரதிஷேதேனைவ நிர்திஷ்யதே. பிரம்மவஸ்துவானது எல்லா உபனிஷத்துகள்லயும் எப்படிப்பா சொல்லப்படுறது? தெரிந்து கொள்ள வேண்டிய பிரம்மன் தான். ஆனா எப்படி தெரிஞ்சுக்க சொல்றது? நேதி நேதி. நீ எதெல்லாம் பார்த்து இது இதுங்கிறியோ அது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. என்ன? அது இல்லை, ஆனா அதுவும் இதுதான். அது சொல்ல போறாரு அடுத்த ஸ்லோகத்துல. அஸ்தூலம் மனனு, ரொம்ப கிராஸா தடியா இருக்கிறதும் அது இல்ல, ரொம்ப மெலிசா இன்டாஞ்சிபிளா ஆட்டமிக்கா இருக்கிறதும் அது இல்ல, வஸ்துனாலையும் அது இதை தாண்டியது எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு தானே சொல்லின்றது. இத்தியாதி விசேஷ பிரதிஷேதேனைவ நிர்திஷ்யதே. பிரதிஷேதம் பண்ணிதான் அது வந்து காண்பிக்கப்படுறது. நைதம் தத் இதி வாசாமகோச்சரத்வாத். இது அது இதுன்னு நீ எதை தெரிஞ்சுக்கிறியோ அது அதுவில்லைன்னு அர்த்தம். நனு ந ததஸ்தி யத்வஸ்து அஸ்தி சப்தேன ந உச்யதே. அத்தஹ அத அஸ்தி சப்தேன ந உச்யதே நாஸ்தி தஜ்ஞேயம் விப்ரதிஷத்தம் ச ஜ்ஞேயம் தத் அஸ்தி சப்தேன ந உச்யதே இதி. அதாவது இது என்ன புரியவே இல்லையே எனக்கு அப்படிங்கிறான் பூர்வபக்ஷி. தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுன்னு சொல்ற, ஞேயம்னு சொல்ற, தெரிந்து கொள்ற பதார்த்தம்னு சொல்ற, ஆனா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்கிற. இருக்குன்னு சொல்றதை தானே தெரிஞ்சுக்க முடியும். தெரிந்து கொள்ளிட்டேன்ற தெரிந்து கொள்ற வஸ்துன்னா அதை இல்லாத தன்மைன்னு அதுல காண்பிக்க முடியாது. ஒண்ணு ஞேயம்னு சொல்லி அஸ்தின்னு சொல்லு, இல்ல ஞேயம்னு சொல்லாத நாஸ்தின்னு சொல்லி விட்டுரு. இது எதிரும் புதிருமாக ஞேயம் தத்துன்னு சொல்லிட்டு அஸ்தின்னு வேற சொல்ல அஸ்தி இல்லைன்னு சொல்ற, நான் உச்சியதேன்னு சொல்ற, நாஸ்தின்னு சொல்ற, இல்லைங்கிற. அஸ்திங்கிற வார்த்தையினால சொல்ல முடியாது. ஆனா வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுன்னா என்ன அர்த்தம்னா, நான் தாவன் நாஸ்தி நாஸ்தி புத்தி அபிஷயத்வாத். இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லலையே, ஏன்னா நசத்தன் நான் அசதுச்சதேன்னு சொல்லியிருக்க. அதனால நாஸ்தி புத்திக்கும் இல்லைங்கிற புத்தியும் அதுல கிடையாது, புத்திலையும் அது கிடையாது. இருக்குன்ற புத்தியும் அங்க போய் நிக்காது, இல்லைன்ற புத்தியும் அங்க போய் நிக்காது, ரெண்டுக்கும். ஆனா அது ஞேயம் அப்படின்னா என்ன புரியலையேன்றான் திருப்பி. நனு சர்வா புத்தயா அஸ்தி நாஸ்தி புத்தி அனுகதா ஏவ. எல்லா புத்தினா இங்க ஞானம், எல்லா விதமான நாலெட்ஜ், எல்லா விதமான காக்னிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா விதமான காக்னிஷன் அறிவு இருக்கே, ஒண்ணுத்த பற்றிய அறிவு இருக்கு என்ற அறிவாகவோ இல்லை என்ற அறிவாகவோ தான் எனக்கு இருக்கு. பானை இருக்கிறது, முயல் கொம்பு இல்லை, இப்படிதானே சொல்றோம். இல்ல இந்த கையில் பானை இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்போ நாஸ்தி புத்தி அங்க இருக்கு. இல்லை, பானை இல்லை அப்படிங்கிற புத்தி இருக்கு. கரதலம் இருக்கிறது, கை இருக்கிறதுன்னு புத்தி இருக்கு. கையில அஸ்தி புத்தியும் பானையில நாஸ்தி புத்தியும் இருக்கு. அப்படிதானே எல்லாமே இருக்கு. சர்வா புத்தையா அஸ்தி நாஸ்தி புத்தி அனுகதா ஏவ. எல்லா புத்தியுமே இருக்கு இல்லைங்கிறதுக்குள்ளதானப்பா இருக்கு. ஒன்னும் இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இதுக்கு அப்பாற்பட்டு மூணாவது ஒரு புத்தியே கிடையாது. என்ன நீ என்னவோ புதுசா இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு மூணாவது புத்தியை பத்தி பேசுறியேன்னு கேக்குறான். சர்வா புத்தையா அஸ்தி நாஸ்தி புத்தி அனுகதா ஏவ தத்ர ஏவம் சதி ஞேயம் அப்படி அஸ்தி புத்தி அனுகத பிரத்யய விஷயம் வா ஸ்யாத் நாஸ்தி புத்தி அனுகத பிரத்யய விஷயம் வா ஸ்யாத். ஞேயம்னு சொல்ற தெரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ற விஷயம் இருக்கிறதாவும் நான் தெரிஞ்சு கொள்ளலாம், இல்லைன்னு தெரிஞ்சு கொள்ளலாம் இல்லையா? அதான் நான் சொன்ன மாதிரி பானை இருக்கிறது என்ன அஸ்தி புத்தி அனுகத பிரத்யம், இந்த கடத்துவம் ஞேயம்னு சொல்றேன். தெரிந்து கொள்ளப்படுகின்ற தன்மை பானையில இருக்கு, இருக்கின்றதாக தெரிந்து கொள்ளப்படுகின்றதாக பானை இருக்கு. ஞேயம் அஸ்தி புத்தி அனுகத பிரத்யய விஷயம். அஸ்தி புத்தி பானையில இருக்கு, அந்த பானை தெரிந்து கொள்ளப்படுகிறது. அதனால அஸ்தி புத்தி அனுகத பிரத்யய விஷயம் ஸ்யாத் ஞேயம். இல்லையா நாஸ்தி புத்தி அனுகத பிரத்யய விஷயம் வாஸ்யா. முயல் கொம்பு இல்லை,
அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? அப்புறம் வந்து மனுஷனுக்கு வால் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்ன? நாஸ்தி புத்தி அனுகத பிரத்யய விஷயம். இல்லாமை ஞானம், இல்லாமை அறிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரிதல்னு வச்சுக்கலாமே. ஞேயம் நாஸ்தி புத்தி அனுகத பிரத்யய விஷயமாகவோ அஸ்தி புத்தி அனுகத பிரத்யய விஷயமாகவோ தான் இருக்க முடியும். அப்படிங்கிற பொழுது ஞேயம்னு சொல்லி இது ரெண்டுமே இல்ல, அஸ்தி புத்தியும் கிடையாது நாஸ்தி புத்தியும் கிடையாது, ஆனா ஞேயம்னு சொல்றது ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்றான். அவர் சொல்றாருன்னா அதீந்திரியத்வேன உபய புத்தி அனுகத பிரத்யய அவிஷயத்வாத். நீ சொல்ற அந்த அஸ்தி நாஸ்தி இருக்கு இல்லைங்கிறது எதனால நீ தெரிஞ்சுக்கிற? எது வழியாக தெரிஞ்சுக்கிற? உன்னுடைய இந்திரியங்கள்னால மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்கிற. எதுன்னா இது பூனை, இது பானை, இதெல்லாம் இந்திரியங்கள்னால கண்ணு மூக்கு காதுனால தெரிஞ்சுக்கிற. இல்ல நான் கோபமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன், அது மனசுங்கிற இந்திரியத்தினால தெரிஞ்சுக்கிற. புத்தி இந்திரியத்தினால சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிற. இப்போ இந்திரியத்தினாலதான் என்னத்தை தெரிஞ்சுக்கிற? அஸ்தி புத்தி அனுகத பிரத்யத்தையோ நாஸ்தி புத்தி அனுகத பிரத்யத்தையோ நீ தெரிஞ்சுக்கிற. என்ன? ஆனா இந்திரியத்துக்கு அப்பாற்பட்டது வந்து அஸ்தி புத்தி அனுகதமாகவோ நாஸ்தி புத்தி அனுகதமாகவோ தான் இருக்கு. அதீந்திரியத்வேன உபய புத்தி அனுகத பிரத்யய அவிஷயத்வாத். எது? இந்த பிரம்ம புத்தி அப்படின்னு சொல்ற. இந்திரியத்தினால இது தெரிந்து கொள். அதனாலதான் அந்த நேத்திங்கிறதுனால சொல்லப்படுறது. நேத்தின்னு அந்த இது இல்லை இது இல்லைன்னு ஏன் சொல்லுதுன்னா, ஆத்மா ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயமாக பிரகாசிக்கிற ஆத்மால ஆத்மாவை நீ காண்பிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னா, எங்கெங்கெல்லாம் நீ இதுதான் ஆத்மா இதுதான் ஆத்மா இதுதான் ஆத்மான்னு எடுத்துக்கிறியோ, எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் உனக்கு ஆத்மா இல்லாததாக தெரிகிறதாக பார்க்கறியோ, அதெல்லாம் இல்லவே இல்லைன்றதை காண்பிக்கும் பொழுது ஆத்மா மட்டும்தான் பிரகாசிக்கும். அந்த ஞானம் இந்திரியங்கள்ல ஏற்படுறதில்லை. எதனால ஏற்படுறது? வேதாந்த கம்யமாக அது ஏற்படும். வேதாந்தம் உனக்கு இந்த நேத்தின்னு விற்த்திகளை நாக் அவுட் பண்ண ஸ்வயம் பிரகாசமா இருக்கக்கூடிய ஆத்மவஸ்து பிரகாசிக்கிறதுங்கிறதுனால அதீந்திரியத்வேன உபயபுத்தி அனுகத பிரத்யய அவிஷயத்வா. இந்த உபய புத்தி இருக்கே, அஸ்தி புத்தி நாஸ்தி புத்தி, இது அனுகதம்னா அதோடு கூடவே வரக்கூடிய பிரத்யம். இங்க வந்து பிரத்யத்துக்கு கண்டென்ட்டாக எது? எல்லா பிரத்யமும் எதனால இருக்கோ அது இந்திரியங்களுக்கு கீழே இருக்கிறது. இது ப்ரொஜெக்டர் வழியாக உனக்கு வந்து சினிமா தெரியறது. அந்த பிலிம் வந்து ஓடுறது எங்க? ப்ரொஜெக்டர் ரூம்ல. அது பின்னாடி லைட் அடிக்கிறது, அது வந்து போய் எதிர்க்க இருக்க ஸ்கிரீன்ல போய் மூவி வருது. இப்போ அந்த மூவி ஓகே ஸ்கிரீன்ல இருக்கு, ஸ்கிரீன் தெரியறது பார்க்குறோம், அந்த ரியல் கூட பார்த்துடுறோம் ஃபிலிம். அதுக்கு பின்னாடி இருக்கிற லைட்டு, அந்த லைட்டை பார்க்கறதுக்கு இதெல்லாம் பார்க்கறதுனால அந்த லைட்டை நம்ம பார்க்குறோமா? சோர்ஸ் எந்த லைட்னால இதெல்லாம் தெரியறதோ அது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அந்த லைட்டுக்கு இந்த ஸ்கிரீன் எதிர்க்க இருக்க ஸ்கிரீன்ல சினிமா தெரியறதுக்கு அந்த லைட் தேவை, ஃபிலிம் தேவை. அந்த ஃபிலிம் இருக்கிறதுக்கு, ஃபிலிம் வந்து தெரியறதுக்கு அந்த ஃபிலிம் ரோல்ல வந்து பிரகாசம் அடிக்கிறதுக்கும் அந்த லைட் தேவை. ஆனா அதுக்கு வந்து முன்னாடி இருக்கிற ஸ்கிரீன் தேவையில்ல. ஆனா அந்த லைட்டுக்கு இந்த ஃபிலிமும் தேவையில்ல, அங்க இருக்கிற ஸ்கிரீனும் தேவையில்ல, அதுல வர்ற மூவியும் தேவையில்ல. அது சொப்பிரகாசமா இருந்துன்னு இருக்கு. அப்போ அந்த உபய புத்தி அனுகத பிரத்யத்துல பிரத்யத்தினுடைய கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் எதுவோ, இந்திரியம் வந்து இந்த பிலிம் மாதிரி, இந்த பிலிம் ரோல் மாதிரி இந்திரியம் வெள்ள மனசுன்னு வச்சுக்கலாம். இந்திரியம் மாதிரி அந்த ஸ்கிரீன்னு எடுத்துட்டோம்னா, அப்போ இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய ஆத்ம ஜோதிஷ் இருக்கே, அதை எப்படி இந்திரியத்தினால் நீ தெரிஞ்சுக்க போற? இந்திரியம் பிரகாசிக்கும் பொழுது அதுக்கு ஆதாரமாக ஒரு பிரகாசம் இருக்கு அப்படிங்கிறத வேணா யூகிக்கலாமே ஒழிய,
இந்திரியம் வழியாக அந்த பிரகாசத்தை போய் நீங்க பார்க்க முடியாது. ஆனா வேதாந்த பிரமாணத்தினால அந்த ஸ்வரூபம் சித்தியா உபய புத்தி அனுகத பிரத்யய அவிஷயத்வாத் யத்தி இந்திரிய கம்யம் வஸ்து घटादिकम् तदस्ति बुद्धि अनुगत प्रत्यय विषयः वा स्यात् नास्ति बुद्धि अनुगत विषय प्रत्यय விஷயம் வா ஸ்யாத். இந்திரியத்துல தெரியக்கூடிய பொருள்கள் கடம் படம் முதலானவை அஸ்து புத்தி அனுகத்த பிரத்யமாகவோ நாஸ்தி புத்தி அனுகத்த பிரத்யய விஷயமாகவோ இருக்கு. ஆனால் இதம் து ஞேயம், இங்க நீ தெரிஞ்சுக்கிற பொருள் எதுன்னா அதீந்திரியத்வேன சப்தைக பிரமாணகம்யத்வாத் ந கடாதிவத் உபய புத்தி அனுகத பிரத்யய விஷயம். இங்க தெரிந்து கொள்ள வேண்டியது எதுன்னா இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்பாற்பட்டதுன்னா எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம் இல்லை. எங்கேயோ இருந்தாலும் இந்திரியம் போய் அதை பிடிச்சிரும். இந்த இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னா உடனே என்ன சொல்றோம், அப்ப அது எங்கேயோ அங்க தள்ளி அந்த நான் சோலார் சிஸ்டத்துக்குலாம் வெளியில அங்க போய் அந்த வேற மில்கி வே கேலக்சிஸ்லாம் தாண்டி ஏதோ ஒரு லோகம் இருக்கு, அங்க இருக்குன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அதுவுமே அங்க இந்திரியத்தோட அங்க போய் நின்னா அது தெரிஞ்சிட போகுது. அது எப்படி அதீந்திரியமாகும்? நம்ம கிட்டேன்னு தள்ளி இருக்குன்னு தான் ஆறுதே ஒழிய, ஏதோ ஒரு நாளைக்கு இலான் மஸ்க் ஒரு இது கிரியேட் பண்ணி கொடுத்தான்னா ஏறி அங்க போயிட்டோம்னா அப்ப அது இந்திரியத்துல கோச்சரமாயிடுறதோ. அதனால அதீந்திரியம்னா என்னன்னா இந்திரியத்துக்கும் ஆதாரமாக இருந்தாதான் அது இந்திரியமாகும். இங்க ஒண்ணு இருக்கு, அது தாண்டி இங்க ஒண்ணு இருக்கு, அது தாண்டி இங்க ஒண்ணு இருக்கு. இப்ப இதுல இருந்து இதுதான் லைட்டு, இது பிலிமு, இது ஸ்கிரீனு வச்சுக்கோ. இல்ல இதுக்கு நடுவுல ஒரு லென்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப இதெல்லாம் இருந்துன்னா இதுல இருந்து இதுக்கு அப்புறம் இருக்கு, இதுக்கப்புறம் இது இருக்கு, இதுக்கப்புறம் இது இருக்குன்னா இந்த இதுக்கு அப்பாற்பட்டதுன்னா முன்னாடி இருக்க முடியாது, இதுக்கு பின்னாடிதான் இருக்கணும். அப்பதான் அது அதீந்திரியமா. அந்த மாதிரி எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது இந்திரியங்கள் எதனால பிரகாசிக்கிறதோ. அப்ப இந்திரியத்துக்கு பிரகாசம் ஆகிற விஷயம் அதீந்திரியமாகாது. இந்திரியம் பிரகாசிக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கோ அதுதான் அதீந்திரியமாகாது. அதனால ஞேயம் அதீந்திரியத்வேன சப்தைக. அப்ப எப்படி தெரியறதுன்னா சப்தைக பிரமாணகம்யம் வேதாந்த வாக்கியத்தினால மட்டுமே தெரியப்படுறதாகிய ஸ்வரூபம் அது கட்டாதிவது உபய புத்தி அனுகத பிரத்யய விஷயம் இத்யதஹ இதந்து ஞேயம் அதீந்திரியத்வேன சப்தைக பிரமாணக ந கட்டாதிவது. அதான் நவ காணுமேன்னு பார்த்தேன். ந கட்டாதிவது பானை துணி முதலானவைகள் மாதிரி உபய புத்தி அனுகத்தம். கடமே உபய புத்தி அனுகத்தம். புரிஞ்சுக்கணும். நம்ம கட்டம் பானை அஸ்தி புத்தி அனுகத்தமாகவும் இருக்கலாம், நாஸ்தி புத்தி. ஏன்னா என் கையில பானை இல்லை அப்படிங்கிற பொழுது இப்போ நாஸ்தி புத்தி அனுகத்த விஷயமாக பானையே இருக்கு. இல்லாத பானைன்னு அர்த்தம். இருக்கிற பானைன்னா அஸ்தி புத்தி அனுகத்தம். அப்போ உன்னுடைய இந்திரியங்களுக்கு தெரியற விஷயங்கள்ல தான் நீ இருக்கு இல்லைன்னு நீ நிர்ணயம் பண்ற. இங்க நீ இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கு இல்லைன்னு நிர்ணயம் பண்ற வஸ்துவையே புத்தி அந்த கரணத்தையே நாக் ஆஃப் பண்ண அப்புறம் தான் இந்த ஆத்மா பிரகாசிக்கிறது. அப்போ இத இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த கரணம் தேவை இல்லையா? அதனால நசத்தன்னாசதுச்சதே இதி. அதனால இது இருக்கு இல்லைங்கிறதுக்கு அப்பாற்பட்டதாகிறது. அப்புறம் சொல்றார் எத்தூக்தம் விருத்தமுச்சதே ஞேயம் தத்து ந சத்து தத்து ந அசதுச்சதே இதி ந விருத்தம். ஆனா இன்னொன்னுத்தையும் அட்ரஸ் பண்றார். இது விருத்தமா இருக்கேன்னு நீ கேட்டியே, என்ன விருத்தமா இருக்கு? தெரிந்து கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி இருக்கு இல்லைக்கு அப்புறம் எப்படி தெரிஞ்சு கொள்ளப்படுறதுங்கிற நசத்தன் நாசத்து சரி ஒத்துக்கிறேன். ஆத்மா இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு நீ சொல்ற, ரைட்டுப்பா, அது ஓகே. ஆனா ஞேயம்னு எப்படி சொல்லியிருக்கார் பகவான்? நீங்க தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதுன்றது இருக்கே, ஆத்மா பிரம்மமானது இருக்கு இல்லைங்கிறதுக்கு அப்பாற்பட்டதுன்னாலும் இருந்துட்டு போட்டோம், இருக்கு இல்லைன்றதுக்கு அப்பாற்பட்டதாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா ஞேயம் இப்படி ஆச்சு. அப்ப எப்படி தெரிந்து கொள்ளப்படுறது? ஏன்னா இருக்கு இல்லைங்கிற விஷயங்கள் தானே தெரிந்து கொள்ளப்படுறது. பானை எனக்கு இது ஒண்ணு இருக்குன்னு சொல்றேன், தெரிஞ்சு கொள்ளப்படுறது. இல்ல பானை இங்க இல்லைங்கிற அந்த ஞானமும் எனக்கு ஏற்படுறது. அப்போ தெரிந்து கொள்ளப்படணும்னாலே இருக்குங்கிற தன்மை இருக்கணும், இல்லைங்கிற தன்மை இருக்கணும்.
ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கிற ஒண்ணு எப்படி என்னால தெரிஞ்சு கொள்ளப்பட முடியும்? அந்த மாதிரி எந்த பொருளுமே இது வரைக்கும் நான் தெரிஞ்சு கொள்ளலையே. அப்ப எப்படி நீ ஞேயம்னு சொல்றன்னா, ந விருத்தம் அப்படிலாம் ஒண்ணும் கஷ்டம் இல்லையே அதுங்கிறார். முதல்ல அதுக்கு ஸ்ருதி பிரமாணத்தை சொல்றார். அப்புறம் யுக்தி சொல்ல போறார். ஸ்ருதி பிரமாணம் என்னன்னா, அந்நிய தேவதத் விதிதாத் அதஹா அவிதிதாத் அதி இதி ஸ்ருதேஹே. தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்ளப்படாததற்கும் அப்பாற்பட்டது அந்த ஸ்வரூபம்னு வேதமே சொல்லியிருக்கு. கீதாச்சாரியன் இங்க பகவான் சொன்னது மட்டும் இல்ல, வேதம் சொல்றது. அந்நிய தேவதத் விதிதாத் அதஹா அத அதா அவிதிதாத் அதி இதி ஸ்ருதேஹே. விதிதம்னா தெரிந்து கொள்ளப்பட்டது, அவிதிதம்னா தெரிந்து கொள்ளப்படாததுன்னு ரெண்டுக்கும் அப்பால் இருக்கு. ஸ்ருதிரபி விருத்தார்த்தா இது சேத். நீ ஸ்ருதி எல்லாம் இங்க கொன்றாத அப்படிங்கிறான் அவன். ஸ்ருதியும் இப்படிதான் ஏதாவது மாத்தி மாத்தி சொல்லும் வேதம் அப்படின்னா, அதுக்கு அவன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான். யதா யஜ்ஞாய சாலாம் ஆரப்ய கோஹி தத்வேத எதி அமுஷ்மின் லோகே அஸ்திவானவா. வேதத்துல இந்த சொர்க்ககாமோ யஜேதன்னு சொல்லி சொர்க்கத்தை விரும்புகிறவன் இந்த யஜ்ஞத்தை பண்ணணும்னு ஒரு விதி இருக்கு. விதியை கொடுத்துட்டு என்ன சொல்லுதுன்னா, கோஹி தத்வேத, யாருக்கு தெரியும், எதி அமுஷ்மின் லோகே அஸ்திவானவா, என்ன இதுக்கப்புறம் உயிர் ஒரு சொர்க்காதிகள் இருக்கா இல்லையான்றது யாருக்கு தெரியும்னு ஒரு கேள்வியை கேட்கறது. யஜ்ஞாய சாலாம் ஆரம்பிக்க, யஜ்ஞசாலையை ஆரம்பிக்க வச்சுட்டு யஜ்ஞத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு விதியை சொல்லிட்டு, கோஹி தத்வேத, யாருக்கு தெரியும், எதி அமுஷ்மின் லோகே, இதுக்கப்புறம் இன்னொரு லோகம், இந்த பூமின்ற இந்த மிருத்திலோகம் இருக்கே, நம்ம பிறந்திருக்கிற இந்த மனுஷ ஜென்மா, இந்த லோகம், இதை தவிர வேற லோகம் இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும்னு அதுவே கேட்கறதே. இதி இத்தியேவம் இதி சேத், இந்த மாதிரி ஏன் எடுத்துக்க கூடாது, முன்னும் பெண்ணும் முரணா சில இடத்துல வேதமே சொல்றதே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சொல்றார், ந விதிதா விதிதாபியாம் அந்யத்வ ஸ்ருதேஹே அவசிய விஜ்ஞேயார்த்த பிரதிபாதன வரத்வாத். நான் கோட் பண்ண அந்த ஸ்ருதி எதுக்காக வேதம், வேதம் சொல்ற வாக்கியங்கள் நிரர்த்தகமா இருக்க முடியாது. விதிதா விதிதாபியாம் அந்யத்வம், எது அந்யதேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாத் அதீன்னு சொல்லியிருக்கே, அந்த ஸ்ருதி வாக்கியமானது அவசிய விஜ்ஞேயார்த்த பிரதிபாதனம். நீ இதை தெரிஞ்சுக்கோ, இந்த சுரூபத்தை தெரிஞ்சு பிரம்மவிதா ஆப்னோதி பரம் அப்படின்னு சொல்லி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறவன் பரமத்தை அடைகிறான்லாம் சொல்லுது வேதம். அப்போ கான்டெக்ஸ்ட் இருக்கு, தெரிஞ்சுக்கும், அவசியம் நீ இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அது விதித்தத்துக்கும் அவிதத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்குன்னா அதை நீ தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். இப்படிதான் இது இல்லை அது இல்லை அது இல்லை, சத்துக்கும் அசத்துக்கும் அப்பார் இருக்குங்கிறதே அதை பத்திய ஞானத்தை உனக்கு ஏற்படுத்துறதுக்காகவே வேதம் சொல்ற வாக்கியம். இல்லைன்னா அதை சொல்ல வேண்டியது இல்லை. இதை தெரிஞ்சுக்கிறது உனக்கு மோட்சத்தை கொடுக்கும். இங்க ஞேயமெத்த பிரவக்ஷாமின்னு ஆரம்பிக்கிறார் பகவான். யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே, நீ எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை நான் உனக்கு சொல்றேன், அதை நீ தெரிஞ்சுக்கிறதுனால நீ அமிர்தத்துவத்தை அடையவேன்னு சொல்லி, அது சத்தும் இல்லை அசத்தும் இல்லைன்னா என்ன அர்த்தம், சத் அசத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிற ஒரு வஸ்துவை நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கறதா நாங்க பாயிண்ட். அது மாதிரி இங்க அவசிய விஞ்ஞானம் இருக்கணும், அவசியமாக நீ இதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால்தான் அவசிய விஜ்ஞேய அர்த்தத்துக்காக இது சொல்லியிருக்கு. அப்ப இதை முன்னும் பின்னாமா மாத்தி சொல்லுதுன்னு நீ எடுத்துக்க முடியாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நீ கொடுத்த எக்ஸாம்பிள் இருக்கே, அங்க விஷயம் வேறங்கிறார். எதி அமுஷ்மின் இத்தியாதி தூ, அது விதிபரம், விதிசேஷம்னு ஒரு விதியை சொல்லிட்டு அந்த விதிக்கு அர்த்தவாதமாக சில விஷயங்களை சொல்றதுங்கிறது யஜ்ஞாதி கர்மாக்களை பத்தி வேதம் சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய நியதி. அர்த்தவாதம் என்னன்னா, அர்த்தவாதத்துல சொல்லப்படுற விஷயத்த அப்படியே எடுத்துக்க முடியாது. அர்த்தவாதம் ஒண்ணுத்தினுடைய உயர்வை பத்தியோ, ஒண்ணுத்தை பத்தி உனக்கு அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் இல்லாம பண்ணணுங்கிறதுக்காகவோ ஒரு விதமாக அதை சொல்லும். அதான் அர்த்தவாதம்னு சொல்றது. இதை ஒண்ணுத்தை உயர்த்தி சும்மா நீ அதை ஏன்னா விதி முதல்ல சொல்லிடுது. அது சொர்க்ககாமோ யஜேதன்னு சொல்லுதுன்னா பண்ணணும், இந்த யாகத்தை பண்ணுன்னு சொல்லுது. சொல்லிட்டு
உன்னை இதுல இதையே நீ பண்ணிட்டு இருக்காதேங்கிறது டிஸ்கரேஜ் பண்றதுக்காகவோ இல்ல வேற காரணத்துக்காகவோ அர்த்தவாதமாக ஒண்ணுத்த வேதம் சொல்லும். அத அர்த்தவாதம்னு புரிஞ்சுக்கணுங்கிறது தான் அங்க வந்து சித்தாந்தம். எதி அமுஷ்மின் இத்தியாதி தூ விதிசேஷா அர்த்தவாதா. இது ஒரு இடத்துல மட்டும் இல்ல, பல இடத்துலயும் விதிசேஷ அர்த்தவாதம் உண்டு. அது வந்து கர்மகாண்டத்துக்கான ஒரு சுவாபாவிகமான விஷயம். கர்மகாண்டத்தை பொறுத்த வரைக்கும் விதியை சொல்லிட்டு அதுக்கு சேஷமாக அர்த்தவாதத்தை சொல்றதுங்கிறது இருக்கு. இங்க டீகாகாரர் அந்த அர்த்தவாதத்தை பத்தி பேசுறார். இது ஸ்ருதே ரொம்ப பெரிய டீக்கா போறது. இன்னைக்கு டைம் இல்லை, 7 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை பார்ப்போம். இந்த அர்த்தவாதமாக இருக்கிறது வந்து இந்த வாக்கியம் இந்த விதியை சொல்லிட்டு இந்த சொர்க்கய காமங்களுக்காக நீ யஜ்ஞத்தை பண்ணுங்கிற விதி சொல்லிட்டு அதோடு கூட அர்த்தவாதமாக அதை வந்து ஒண்ணு அதை பிரசம்சை பண்றதுக்காகவோ இதை வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாமே, இருக்கா இல்லையான்னு தெரியாது நீ பண்ணிடு அப்படின்னு சொல்றதாவும் எடுத்துக்கலாம். இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது, அதனால நீ வந்து இதை விட உனக்கு மோட்சம் தான் முக்கியம்னு சொல்றதுக்காக சொல்லிட்டுன்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். அங்க வந்து கர்மகாண்டத்துல இது எப்படி இந்த அர்த்தவாதத்துக்கு வந்து பாஷ்யம் பண்ணியிருக்கா ஷைனர்லான்றதை நம்ம பார்க்கணும். ஆனா இது அர்த்தவாத வாக்கியமாக தான் அது எடுத்துக் கொள்ளப்படுகிறதுன்னு பாஷிகாரங்க சொல்றாரு. உபபத்தேஷ்சா யுக்தினாலையும் இதை புரிஞ்சுக்கலாம். சதசதாதி சப்தைஹி பிரம்மண உச்சதே இதி. இந்த சதஸ் நசத்தன் நாசதுச்சதேன்றதுக்கு உபபத்தி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது லாஜிக்கலா யுக்தி வழியாக இதை நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி வர்றது. யுக்தி வழியாகவும் இது சொல்ல முடியும். அனாதிமத் பரம் பிரம்ம நசத்தன் நாசதுச்சதேங்கிறத யுக்தி பூர்வமாக வெறும் லாஜிக்கலி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருதோ இல்லையோ, அதுக்கு பாஷ்யக்காரர் யுக்தியையும் இங்க கொண்டு வர. சர்வோ ஹி சப்தோர்த்த பிரகாசனாய பிரயுக்தா श्रूयमानश्च श्रोतृभिः जाति क्रिया गुण संबंध द्वारेण संकेत ग्रहणं सव्यपेक्षः अर्थं प्रत्याययति नान्यथा अदृष्टत्वात् तद्यथा गौः अश्वः इति वा जातितः पचति पठति इति वा क्रियातः शुक्लः कृष्ण इति वा गुणतः धनी गोमान् इति वा संबन्धतः न तु ब्रह्म जातिमत् अतः न सदादि शब्दवाच्यं नापि गुणवत् येन गुणशब्देन उच्यते निर्गुणत्वात् नापि क्रियाशब्दवाच्यं निष्क्रियत्वात् निष्कलं निष्क्रियं शान्तमिति श्रुतेः न च सम्बन्धी एकत्वात् अद्वयत्वात् अविषयत्वात् आत्मत्वाच्च न केनचित् शब्देन उच्यते इति युक्तं यतो वाचो निवर्तन्ते इत्यादि श्रुतिभ्यश्च. இங்க யுக்தி சொல்ற எல்லா சப்தமும் அர்த்த பிரகாசனத்துக்கு தான் சொல்லப்படுறது. சர்வோஹி சப்தா அர்த்த பிரகாசனாய பிரயுக்தா. ஒரு வார்த்தையை சொல்றேன்னா அது ஒரு அர்த்தத்தை உனக்கு பிரகாசிக்க பண்றது. ஸ்ரூயமானஸ்ச ஸ்ரோத்ருபிஹி ஜாதிக்ரிய குணா சம்பந்த துவாரேன. எப்படி அந்த வார்த்தை ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுன்னா ஒரு ஜாதியை குறிக்கிறது. ஜாதினா ஒரு கேட்டகரி ஆஃப் திங்ஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு பிரிவினைன்னு சொல்ல முடியாது, ஒரு பிரிவை குறிக்கிறது. பசுமாடு மாடுகள் அப்படிங்கிறது ஒரு ஜாதி, குதிரைகள் அப்படின்னு ஒரு ஒரு கலெக்ஷன். அது மாதிரி கிரியா ஆக்ஷனுக்கு சொல்றது. குணா இல்லைன்னா ஆட்ரிபியூட்ஸ் அதை சொல்லணும். சம்பந்தா ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையும் தான் வார்த்தை சொல்றது. சங்கேத கிரகணம் சவ்யபேக்ஷா அர்த்தம் பிரத்யாயயதி. அதனால இந்த ஒரு வார்த்தையினுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணப்படும் பொழுது அதனுடைய விருத்தி உன் புத்தியில வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை பத்தி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் தத்யதா கௌஹு அஸ்வஹா, பசுக்கள்.
குதிரைகள்னு சொல்லும் பொழுது ஒரு ஜாதி, ஒரு கலெக்ஷனை சொல்றது. பச்சதி பட்டதி, சமைக்கிறான், படிக்கிறான்னா காரியத்தை சொல்றது. அப்புறம் வெள்ளையாக இருக்கு, கிருஷ்ண சுக்லஹா கிருஷ்ணா, கருப்பா இருக்குன்றது குணத்தை சொல்றது. தனி கோமான், செல்வமுடையவன், பசு உடையவன்றது சம்மதத்தை கொடுக்கறது, சொல்றது. இது வழியாக தான் நீ உன்னத்தை தெரிஞ்சுக்கிற. ஒரு வார்த்தை எப்படி உன்னத்தை சொல்லுது, இது பசு, இல்ல ஒரு பேரை சொல்லி இது வந்து என்னுடைய லக்ஷ்மிங்கிற பசு, லக்ஷ்மிங்கிறது இன்னும் ஃபர்தர் கிளாசிஃபை பண்றது. ஆனா இது பசுங்கிறத அந்த வார்த்தை தெரிவிக்கிறது. மாதிரி எவ்ரி வேர்டு பேராக இருக்கும்போது அது வந்து ஜாதி குணமோ ஏதோ சொல்றது. இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும் பொழுது அங்க வந்து அதோட ரிலேஷன்ஷிப்பையோ அதெல்லாம் சொல்றது இல்லையா? ஆனா பிரம்ம இது எதுலையுமே சேராதுங்கிற. நது பிரம்ம ஜாதி மத்து. பிரம்மன்றது பல பிரம்மனும் கிடையாது, இருக்கிற இந்த எத்தனையோ பொருள்கள்ல ஒரு பொருள் கிடையாது. அப்ப அதை ஒரு ஜாதியில சேர்க்க முடியாது, அது ஒரு காரியத்துல சேர்க்க முடியாது, அதை ஒரு ஆட்ரிபியூட்ல சேர்க்க முடியாது. இந்த எல்லாமே எதனால பிரகாசிக்கிறதோ அதை இது எதுலையுமே கொண்டு போய் சேர்க்க முடியாது. நாப்பி குணவத்து குணசப்தேன உச்சத்தை, நிர்குணமாக இருக்கிறதுனால குணம், இதை வந்து இந்த குணம் பிரம்ம பெருசா இருக்குங்கிற குணம் இருக்கு. நான் பெருசுன்னா எல்லாமா இருக்கிறத பெருசுன்ற வார்த்தையே வந்து அது ஒரு குணமாகாதே. அது மாதிரி கிரியா சப்த வாச்சியம் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம், அதாவது பிரம்மவஸ்துவானது காரியத்துக்கு உட்படாதது. நச்ச சம்பந்தி, இதுக்கு ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. ஏகத்வா, இருக்கிறது ஒரே பிரம்ம, எதோட போய் சம்பந்தம் வச்சுக்கோம். அதே மாதிரி அத்வயத்வாத், அதை தவிர ரெண்டாவது இல்லை. அப்போ அபிஷயத்வாத், அது எதுக்கும் விஷயமாகவும் ஆகிறது இல்லை, ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடிய போறது இல்லை. அப்பதானே சம்பந்தம் பண்ண முடியும். ஆத்மத்வாத், அதுவே சர்வாதாரமாக இருக்கிறதுனால அனாத்ம வஸ்துனே ஒண்ணு இல்லை, அதுதான் ஆத்மா. அப்படி இருக்கும் பொழுது எங்க சம்பந்தம்? அப்படிங்கிற பொழுது ஜாத்தியும் இல்லை, குணமும் இல்லை, சம்பந்தமும் இல்லை, கிரியாவும் இல்லைன்னா எந்த வார்த்தை அதை காண்பிக்க முடியும்? ஏன்னா எல்லா வார்த்தையும் இதுக்குள்ள அடங்கிடும். அதனால நான் கேனச்சித் சப்தேன உச்சியதே இது யுக்தம். அதனால எந்த வார்த்தையினாலையும் பிரம்மத்தை சொல்ல முடியாது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே இத்தியாதி ஸ்ருதிபியஸ்ச, வேதமும் அதுதான் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு சொல்றது. அதனால இந்த சத்துன்னு சொன்னாலும் சரி, அசத்துன்னு சொன்னாலும் சரி, ஏதோ ஒரு இருக்கின்ற குணத்தையோ ஜாத்தியையோ சம்பந்தத்தையோ கிரியாவையோ தான் சொல்ல முடியும். அது இது எதுவுமே இல்லைங்கிறதுனால நீ எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது. ஆனா ஞேயம்தான். எப்படி ஞேயம்? எப்படி? அதுதான் அடுத்த ஸ்லோகத்துக்கு சொல்ல போற. சத் சப்த பிரத்யய அபிஷயத்வாத் அசத்வாசங்காயாம் ஞேயஸ்ய சர்வ பிராணி கரணோபாதி துவாரேண தத் அஸ்தித்வம் பிரதிபாதயன் தத் ஆசங்கா நிவர்த்தியர்த்தமாக. அப்ப இருக்குங்கிற தன்மை இல்ல அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா சத் சப்தத்துக்கு பிரத்யேகமாக அது பிரத்யேக விஷயமாக அது இல்லை. அப்படிங்கிற பொழுது சத் சப்த பிரத்யய அபிஷயத்துவம் அதுக்கு இருக்குங்கிற பொழுது சத்து இருக்கின்ற தன்மைக்கு அது ஒரு பொருள் ஆகல, இருக்கின்றதுன்னு சொல்லக்கூடியதாக அது இல்லைங்கிற பொழுது அப்ப இல்லாத ஒன்றாக ஆகிவிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால பிரத்யேக அபிஷயத்வாத் அசத்வசங்காயாம், இல்லைன்னு ஆயிட போறதோ அப்படின்றதுக்காக ஞேயஸ்ய சர்வ பிராணி கரணோபாதி துவாரேன அஸ்தித்வம், ஆத்மாவாக அது இருக்குன்னு உனக்கு தெரியலன்னாலும் இத்தனை ஜென்மா இத்தனை பிராணிகளை பார்க்கிற ஜங்கமா ஜங்கமமாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதனுடைய இயக்கமாக இந்த வஸ்துதான் தெரியறது அப்படிங்கிறதாக இதனுடைய இருத்தலை அங்கு காண்பிப்பதற்காக சர்வ பிராணி கரண உபாதி துவாரேன தது அஸ்தித்வம் பிரதிபாதையன்னு, அது அதனுடைய இருக்கின்ற தன்மைய நீ இயக்கத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் அங்க. இந்த இயக்கம் இருக்கே பாணி சர்வ பிராணி கரண உபாதின்னு இத்தனை பிராணிகளுடைய கரணமாக அதனுடைய உபாதின்றதனுடைய இருத்தல் இருக்கே, அதுல கிரியா இருக்கு, அதுல ஜாதி இருக்கு, அதுல இதெல்லாம் இருக்கோ இல்லையோ. அப்ப அது எல்லாமும் இதுதான்ற அந்த தன்மையை காண்பிக்கும் பொழுது இருத்தல்ன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகுது, அஸ்தித்வம். ஆனா அதே சமயத்துல இந்த
நாமரூபங்களுடைய சத்தியத்துவம் இல்ல, ஆனா அஸ்தித்வம் அங்க இருக்கிறது பிரம்மனுடைய அஸ்தித்வம் தான்றதை காண்பிக்கிறதுக்காக இந்த சர்வ பிராணி கரண உபாதியை பத்தி பேசுறார் பகவான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றார். சர்வத பாணி பாதம் தது சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமல்லோகே சர்வமாவிருத்திய திஷ்டதி. பாப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.